வாஸ் மார்ஷல் பிளான். மார்ஷல்ன்றவர் போட்ட பிளானை பத்தி கேட்கறாங்க. அது என்னன்னு கேட்கறாங்க. மார்ஷல்ன்றவர் யுனைடெட் ஸ்டேட்ஸை சேர்ந்தவர், அமெரிக்காவை சேர்ந்தவர். அவர் போட்ட பிளானை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 5th கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்ஷல் பிளான்ன்ற டாபிக்ல இந்த இடத்துல இருக்க ஆன்சரும் எழுதுங்க. இது இல்லாம பாக்ஸ்லயும் இதுல கொடுத்துருக்கதும் மார்ஷல் பிளான் பத்தி தான் கொடுத்துருக்காங்க. அதுலயும் கடைசியில இருக்கிறத எழுத ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்படின்னா தான் நல்ல மார்க் கிடைக்கும். எல்லா விஷயமும் அதுலதான் கவர் ஆகுது. இப்ப இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் எழுதுனாதான் இந்த கொஸ்டின் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. அதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். The US conceived the Marshall Plan to bring the countries in the Western Europe under its influence. US வந்து ஒரு பிளான் போடுறாங்க. கன்சீவ்னா ஒரு பிளானை யோசிச்சு போடுறாங்க, சிந்தித்து ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான்? பிளானோடைய பேர் வந்து மார்ஷல் பிளான். அந்த பிளான் எதுக்காக போடுறாங்கன்னா டு பிரிங் த கண்ட்ரீஸ், சில கண்ட்ரீஸ ஒன்னா சேர்க்கிறாங்க. வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கிற கண்ட்ரீஸ், யூரோப் இருக்கு, யூரோப்ன்றது ஒரு கான்டினென்ட். அந்த யூரோப்போட வெஸ்டர்ன் சைட்ல இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் அதோடைய பவருக்கு கீழே கொண்டு வரதுக்காக, ஒன்னா சேர்த்து கொண்டு வரதுக்காக அண்டர் இட்ஸ் இன்ஃபுளுயன்ஸ், யுஎஸ் உடைய பவருக்கு கீழே, அண்டர்னா அது கீழே, யுஎஸ் கண்ட்ரிக்கு கீழே இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் கொண்டு வரதுக்காக, அவங்க யுஎஸோட பவருக்கு கீழே இவங்க எல்லாம் கொண்டு வரதுக்காக மார்ஷல் பிளான்ன்றத போடுறாங்க. அந்த பிளானு sought to help the countries of Europe. அந்த பிளான் என்ன ட்ரை பண்ணுதுன்னா, சாட்னா அது என்ன பண்ண போகுதுன்னா டு ஹெல்ப் த கண்ட்ரீஸ் ஆஃப் யூரோப், யூரோப்ல இருக்கிற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போதும் வித் அமெரிக்கன் டாலர்ஸ், அமெரிக்காவுடைய காசை கொடுத்து, டாலர்ஸ்னா காசை கொடுத்து யூரோப்ல இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஏன்? டு ஃபெசிலிட்டேட் தேர் இயர்லி ரெக்கவரி ஃப்ரம் த டிஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பை த செகண்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வார்ன்றதுல யூரோப் கண்ட்ரீஸ், யூரோப்ல இருந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது, ரொம்ப அழிவை சந்திச்சு. டிஸ்ட்ரக்ஷன்னா அழிவு. எதனால நடந்ததுன்னா செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம், செகண்ட் வேர்ல்டு வார்ல நடந்த அந்த அழிவுனால அதுக்கப்புறம் அவங்களால அதுல இருந்து மீளவே முடியல, அதுல இருந்து ரெக்கவர் ஆக முடியல, மீள முடியல. அந்த இயர்லி ரெக்கவரி, அவங்கள சீக்கிரமா அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும், அவங்கள காப்பாற்றணும்ன்றதுக்காக அமெரிக்கா வந்து தன்னுடைய காசை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஃபெசிலிட்டேட்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்குறாங்கன்னு அப்படின்னு அர்த்தம். இப்ப மார்ஷல்ன்றவர் ஒருத்தரோட பேரு, அவரு இங்க கூட படத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்க. மார்ஷல்ன்றவர் இவரு வந்து ஒரு பிளான் போடுறாரு. அவர் யூஎஸ் நாட்டை சேர்ந்தவர். அவரு என்ன பிளான் போடுறாருன்னா வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கிற வெஸ்டர்ன் சைட்ல இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் செகண்ட் வேர்ல்டு வார்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் அமெரிக்கா காசு கொடுத்து அந்த கண்ட்ரீஸ அந்த அழிவுல இருந்து, செகண்ட் வேர்ல்டு வார்ல பட்ட அழிவுல இருந்து அவங்கள மீட்கணும், அவங்கள பழைய மாதிரி மாத்தணும்ன்றதுக்காக இந்த பிளான் போடப்பட்டது. இப்ப யூரோப்பியன் நேஷன்ஸ் ஆக்சுவலா இது எதுக்காக போட்டாங்கன்னா, அந்த பிளான் போட்டுட்டு அவங்களுக்கு காசு கொடுத்த பிறகு யார் நம்மளுக்கு உதவி செய்யறாங்களோ அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்போமா? அப்ப யூரோப்ல இருக்க கண்ட்ரீஸ்லாம் யூஎஸோட பவருக்கு கீழே வந்துடணும்ன்ற மாதிரி தான் இந்த பிளானே போட்டாங்க. இப்ப யூரோப்பியன் நேஷன்ஸ், யூரோப்ல இருக்க கண்ட்ரீஸ், நேஷன்ஸ்னா கண்ட்ரீஸ் அர்த்தம், ரிசீவ்ட் நியர்லி $13 பில்லியன், பில்லியன்னா 100 கோடி, 100 கோடி, இங்க 13 இருக்கு, அப்ப $1300, 13 into 100, அப்ப 1300 வரும். அவ்வளோ டாலர்ஸ் அளவுக்கு இன் எய்டு, ஹெல்ப்பா கொடுக்கறாங்க. எய்டுனா ஹெல்ப்பா கொடுக்கறாங்க. வித், அத எப்படி கொடுக்கறாங்கன்னா வித் ஷிப்மெண்ட்ஸ் ஆஃப், கப்பல்ல பொருளா அனுப்புறாங்க. எவ்வளவு அளவுக்குன்னா இவ்வளோ மதிப்புள்ள பொருள்னு அர்த்தம். என்னென்னலாம் அனுப்புறாங்க? ஃபுட் அனுப்புறாங்க. ஸ்டேபிள்ஸ்னா அத்தியாவசியமான பொருள்னு சொல்லுவோமா, பிரதானமான பொருள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இப்ப வந்து நம்ம ஃபுட்டுல தமிழ்நாட்டுக்கு ஸ்டேபிள்னா அரிசி, நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன? அரிசி. நம்ம அதிகமா அரிசி உபயோகப்படுத்துவோம். நார்த் இந்தியாவில் அதிகமா பாத்தீங்கன்னா சப்பாத்தி, கோதுமை அதிகமா உபயோகப்படுத்துவாங்க. அதுதான் ஸ்டேபிள்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான பொருள், பிரதானமான பொருள்னு அர்த்தம். ஃபியூவல்னா தெரியும், எரிபொருள், வண்டிக்கெல்லாம் போடுறது, இல்ல மெஷின்லாம் வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஃபியூவல் யூஸ் பண்ணுவாங்க. பெட்ரோல், டீசல் எல்லாமே அதுல வந்துடும். அண்ட் மெஷினரி, மெஷினரினா மெஷின்ஸ், அந்த கண்ட்ரிக்கு எல்லாம் தேவையான மெஷின்ஸ், தொழிற்சாலையெல்லாம் அங்க இருக்குமா, அதுக்கு தேவையான மிஷினும் கொடுத்தாங்க. கப்பல்ல இதெல்லாம் ஏத்திக்கிட்டு வராங்க. அண்ட் லேட்டர் இன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இண்டஸ்ட்ரியல் கெப்பாசிட்டி இன் யூரோப். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு பண்றாங்க. யார் வந்து? அமெரிக்கா வந்து யூரோப் நாட்டுலாம் முதலீடு பண்றாங்க. எங்க? இண்டஸ்ட்ரி,
தொழிற்சாலையோட தரத்தை உயர்த்துறதுக்காக யூரோப்ல வந்து அவங்க முதலீடு பண்றாங்க அமெரிக்காக்காரங்க. மார்ஷல் பிளான் மூலியமா நிதி கொடுத்தது வந்து எப்ப ஸ்டாப் பண்றாங்கன்னா ended in 1951 இந்த வருஷத்துல ஸ்டாப் பண்றாங்க.